அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இன்றைக்கு ஒரு 45 வயது 50 தொட்டவர்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் இல்லாமல் முழுக்க மார்க்கம் காண்பித்து தராத பல தவறான செயல்களை, கிட்டத்தட்ட பாவங்களை நாம் செய்ததை, நம் முன்னோர்கள் செய்ததை நாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது பார்த்திருக்கிறோம். வருடத்திற்கு மாதத்திற்கு ஒரு பெயரை வைத்து அதற்கு ஃபாத்தியா ஓதுவார்கள், ஊரியா ஃபாத்தியா என்று சொல்லுவார்கள். இப்படியான பல அனாச்சாரங்கள் நடந்த காலம் ஒரு காலம். அல்லாஹ்வினுடைய ஒரு பேரருளால் இன்றைக்கு மார்க்கத்திலே ஒரு தெளிவு கிடைத்து மார்க்கத்தை பரிபூர்ண முறையிலே தெளிவாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் செய்கின்ற செயல் மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறதா, குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறதா, ஹதீஸ் அதை ஆதாரபூர்வமான செய்தியா என்றெல்லாம் நுணுக்கமாக ஆய்வு செய்து அதை ஆய்வாளர்கள் வெளியிட்டு அதை புரிந்து கொண்டு அமல் செய்கின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இருக்கிறோம். அந்த வகையில் நிறைய இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகளை நம்பி அதுதான் இஸ்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் கடந்து போய் இன்றைக்கும் பரவலாக ஒழிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பல இடங்களில் இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஒன்றுதான் ஒடுக்கத்து புதன். முழுக்க பாவமான ஒரு செயல் இது. இவர்கள் நன்மை இது செய்து கொண்டிருக்கிறார்கள், இதன் மூலமாக அவர்கள் பாவத்தை சுமக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.